I welcome you to learn English. I am like this. எனக்கு இது பிடிக்கும். எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங் தான் அந்த சென்டென்ஸ் கொடுக்குதா? I am like this அப்படின்னா என்ன அர்த்தம்? I am like this அப்படின்னா நான் இதை போல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இது பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, I am like this அப்படின்னா நான் இதை போல் இருக்கிறேன். I am loving this. எனக்கு இது பிடித்தது. I am loving this. I like this. எனக்கு இது பிடிக்கும். இப்படி தான் இருக்கணுமே தவிர ஐ ஆம் லைக் திஸ் அப்படின்னா நான் இதை போல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிற வாக்கியங்கள் அதை கரெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ டு நாட் நோ. அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. He do not know. இது கரெக்டா? கிராமட்டிக்கலி இந்த சென்டென்ஸ் இஸ் ராங். என்ன மிஸ்டேக் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்ப சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா டு யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே சிங்குலர் தான் இருக்குது, அதாவது ஹீ தான் இருக்குது. ஹீ அப்படின்னா அவர். ஸோ டஸ், ஹீ டஸ் நாட் நோ இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ ஹீ சி இட் இந்த மாதிரி சிங்குலரில் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றப்ப டஸ் தான் வரணும். ப்ளூரல் வந்துச்சுன்னா டு, அதாவது வி டு நாட் நோ, தே டு நாட் நோ அந்த மாதிரி. ஷீ டிட் நாட் நியூ, KNEW, அதை வந்து எப்படி வாசிக்கணும்? நியூ அப்படின்னு வாசிக்கணும். நோ அப்படின்னா தெரியும். நோவோட பாஸ்ட் டென்ஸ் நியூ. ஸோ இந்த வாக்கியம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஷீ டிட் நாட் நியூ, அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இது ஒரு மேஜர் மிஸ்டேக். ஓகே, அதாவது டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அப்போ அந்த ஆன்சர் எப்படி இருக்கும்? அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஷீ டிட் நாட் நோ, KNOW, நியூ அப்படின்னு இருக்கக்கூடாது. அதாவது KNEW, நியூன்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஷீ நியூ அப்படின்னு சொல்லலாம். ஷீ டிட் நாட் நியூ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷீ டிட் நாட் நோ. ஓகே, வி ஏட் அப்படின்னு சொல்லலாம். வி டிட் நாட் ஈட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தே கேன் ஏபிள் டு செக். அவர்கள் பரிசோதிக்க முடியும், அதாவது அவர்களால் பரிசோதிக்க முடியும். அவங்க ஈஸியாக செக் பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்களால முடியும். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அடிக்கடி கேட்கலாம், பார்க்கலாம். தே கேன் ஏபிள் டு செக். இங்கே என்ன அப்படின்னா கேன், ஏபிள் இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தைகள், அதாவது முடியும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற வார்த்தைகள். ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது. ஒரே சென்டென்ஸில் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது. தே கேன் செக் அப்படின்னு இருக்கலாம். தே ஆர் ஏபிள் டு செக் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, தே ஆர் ஏபிள் டு செக், அவங்களால செக் பண்ண முடியும். தே கேன் செக், அவங்க செக் பண்ண முடியும். தே கேன் ஏபிள் டு செக், அது கண்டிப்பாக வரக்கூடாது. அடுத்தடுத்து கேன், ஏபிள் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது. நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷில் பேசி எழுத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் கார். இது அவருடைய முதல் சகோதரரின் கார். சகோதரரின் கார், பிரதர்ஸ் கார். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அங்கே பிரதர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது சகோதரரின் அப்படின்னு வரும், அந்த மீனிங் வரும். ஓகே, திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் கார். இது அவருடைய முதல் சகோதரரின் கார். பிரதர்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ். அந்த அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் வெறும் எஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பன்மை, சகோதரர்கள் அப்படின்னு வந்துடும். ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் பேக் இஸ் மை. திஸ் பேக், இந்த பை. இஸ் மை. ஓகே, என்னுடைய பெயர், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பை என்னுடையது சொல்ல முடியாது. ஏன்னா திஸ் பேக் இஸ் மைன் அப்படின்னு தான் வரணுமே தவிர மை அப்படின்னு வரக்கூடாது.
ஓகே, ஏன்னா அது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக போயிடும். திஸ் பேக் இஸ் மை பிரதர்ஸ் பேக். இந்த மாதிரி ஒரு முழு வாக்கியத்தில் பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரோனவுன் மை அப்படிங்கிறது மைன் அப்படின்னு வரணும். ஓகே, திஸ் இஸ் மைன் பேக் சொல்லலாமா? திஸ் இஸ் மைன் பேக், இது என்னுடைய பை. இந்த இடத்துல மை பேக் அப்படின்னு வரும். திஸ் இஸ் மை பேக், இது என்னுடைய பை. ஓகே, திஸ் பேக் இஸ் மைன், திஸ் இஸ் மை பேக். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். தேர் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சரை. தேர் அப்படின்னு வரக்கூடாது. எப்படி இருக்கணும்? தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அது மீனிங் வைஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஹிம் ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. நேற்று இங்கு வந்தது அவர் தான். இட் இஸ் ஹிம். ஓகே, இங்கே இருக்கிறாரு, இவர் தான் நேற்று வந்தார். சென்டென்ஸ் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இட் இஸ் ஹீ ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. இட் இஸ் ஹிம் அப்படின்னு வரக்கூடாது. இட் இஸ் ஹீ ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. நேற்று இங்கே வந்தது அவர் தான், இவர் தான். இட் இஸ் ஹீ ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் சென்டென்சஸ் எழுதலாம், பேசலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.